பார்த்தீங்கன்னா சாம்சங் லேட்டஸ்ட் மாடல் இன்வெர்டர் ஏசி போர்டு, அதாவது F1 F2 கம்யூனிகேஷன் உள்ள மாடலு. F1 F2 தனித்தனியாக இருக்கும் கம்யூனிகேஷன். இது பார்த்தீங்கன்னா 2 ஒயர் தனியாக இருக்கும், ஒரு ப்ளூ ஒயர் ஒரு ரெட் ஒயர். F1 F2 மாடல் ஓகேங்களா. லைன் நியூட்ரல் தனியாக இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி உள்ள மாடல். இந்த மாடலில் வந்து ஒரு எரர் வருது. அது என்ன எரர், எப்படி அதை கிளியர் பண்ணுறது, என்ன ப்ராப்ளம், இந்த சைடு ப்ராப்ளம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆகிடுச்சு, சவுண்டு வந்துருச்சா. இன்டோர் ஆன் பண்ணிட்டேன். 24 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது. அவுடோரில் பாருங்கள் எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது ஓகேங்களா. ரெட்டு, க்ரீன், எல்லோ அப்படின்னு 3 எல்இடி இருக்கும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இதில் வந்து ரெட்டும் க்ரீனும் பிளிங்க் ஆகுது. இன்டோரில் எரர் வந்துருச்சு ஓகேங்களா. C469 எரர் வருது. எரர் கோடில் பார்ப்போம். எரர் கோட் புக்கில் சாம்சங் ஓகே. எல்லா மாடலோட எரர் கோடும் நம்மள்கிட்ட இருக்குது ஓகேங்களா. சாம்சங் இதுதான். C4 EC ரெண்டுமே ஒன்று தான் ஓகேங்களா. C469 தான் இருக்குது. டிசி லிங்க் வோல்டேஜ் சென்சார் எரரு, இன்புட் வோல்டேஜ் சென்சார் ஓகேங்களா. ரெண்டு C469ங்கிறது டிசி வோல்டேஜ் எரர். ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தான் எல்இடி பிளிங்க் ஆகும், ஆனால் எரர் 2 இருக்குது ஓகேங்களா. வோல்டேஜ் தான் பிரச்சனை. இப்போ அவுடோரில் நமக்கு ஹை வோல்டேஜ் பூஸ்ட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு பார்ப்போம். இந்த கெப்பாசிட்டர், பெரிய கெப்பாசிட்டரில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே, வோல்டேஜே பூஸ்ட் ஆகலை, 11 வோல்ட்டு தான் வருது ஓகேங்களா. இது வந்து ரிலே இருக்கும் இந்த மாடலில். அந்த ரிலே ஒர்க் ஆகலைனாலும் அப்படி வரும் ஓகேங்களா. அது என்னன்னு பார்ப்போம். ரெண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 ரிலே இருக்கும். ஒரு மெயின் ரிலே, ஒரு குட்டி ரிலே இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் ரிலேன்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ளது இந்த சின்ன ரிலே இந்த மாதிரி இருக்கும். இது வேறு ரிலே. இது இந்த மாதிரி ரிலே தான் இருக்கும். இப்போ இது போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். அந்த ரிலே வந்து கொஞ்சம் அதாவது ஒர்க் ஆகலை சரியாக, அதனால் ப்ராப்ளம் ஓகேங்களா. பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், PT 020 போட்டிருக்கோம். R9 PTங்கிறது இந்த PTCயோட நம்பர் இது ஓகேங்களா. ஸ்டார்டிங் ரிலே, அப்புறம் மெயின் ரிலே. இந்த ரிலே ஆன் ஆகி ஃபஸ்ட்டு லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா அது வழியாக வந்து இந்த பெரிய ரிலே ஆக்டிவேட் ஆகி ஒர்க் ஆகும். அதுதான் மெத்தடு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா இதுதான் ஹை வோல்டேஜ் லைனு. இந்த லைன் மெயின் லைன்லேருந்து இங்கே வருது. வந்துட்டு இந்த குட்டி ரிலே இதாகும்போது குட்டி ரிலேவும் டைரெக்டாக இந்த லைன் இதோட ரெக்டிஃபயரோட கனெக்ட் ஆகல, PTC வழியாக கனெக்ட் ஆகுது பாருங்கள். இது SMBS தனி இது ஓகேங்களா. இங்கே உள்ள ரெக்டிஃபயர் செக்ஷன் இதுக்கும் SMBSக்கும் சம்மந்தம் கிடையாது. SMBS தனியாக எல்லாமே தனி ரெக்டிஃபயரு, தனி SMBS எல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க. அதனால் போர்டு தனியாக ஒர்க் ஆகும். இது PFC சர்க்யூட் வந்து தனி ஓகேங்களா. அந்த PFC சர்க்யூட்டுக்கு தான் இங்கேருந்து வோல்டேஜ் போகும். PFC சர்க்யூட் வோல்டேஜ் வரலன்னா எரர் வரும் ஓகேங்களா. இந்த PFC சர்க்யூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கொடுத்துருக்காங்க, ஒரு PTC வழியாக கொடுத்துருக்காங்க. எதுக்கு PTC வழியானா, சப்போஸ் ஏதாவது ஷார்ட் இருந்தால் இந்த ரிலே பர்ன் ஆகிடும். அதனாலையும் அதே மாதிரி ஆகிட்டே இருந்ததுனால தான் இந்த ரிலே வந்து பர்ன் ஆகிடுச்சு ஓகேங்களா. என்ன ஆனதுன்னு தெரியல. இப்போ நம்ம அந்த ரிலே மாற்றிட்டு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம். நார்மலாகவும் அந்த ரிலே அடிக்கடி ஆக்டிவேட் ஆகிறதுனால போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. மெயின் ரிலேவே அப்படியே செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ரிலே ஃபால்ட் இருக்குன்னா மெயின் ரிலேவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ரெண்டுத்தையும் செக் பண்ணுறது நல்லது. இந்த ரிலே செக் பண்ணால் நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த ரிலேவை மாற்றிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ரிலே போட்டாச்சு, இங்கே பாருங்கள் ரிலே மாட்டியாச்சு. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. ஆன் பண்ணிட்டேன். போட்ட உடனே அந்த ரிலே ஆக்டிவேட் ஆகுது. குட்டி ரிலே ஆக்டிவேட் ஆகி பெரிய ரிலே வருது மறுபடியும். ஆனால் அப்படி தான் வருது எரர் ஓகேங்களா. பாருங்கள், இந்த ரிலே ஆக்டிவேட் ஆகியும் வோல்டேஜ் வரலைங்கிற மாதிரி தான் காட்டுது. செக் பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை PTC போயிருக்கலாம். வோல்டேஜ் 10 தான் இருக்குது, பூஸ்ட் ஆகலை ஓகேங்களா. வேறு என்ன ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்போம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணி வோல்டேஜ் வருதா என்னன்னு பார்ப்போம். இங்கேருந்து வோல்டேஜ் எங்கேருந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வருது. ஆக்சுவலாக இதுக்கு 230 வோல்ட் வந்ததுன்னா இந்த ஏரியாவில் அது நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏசி வோல்டேஜ் வரணும். அதுதான் இப்போ
ஓகே, இங்கே பாருங்கள் வோல்டேஜ் பூஸ்ட் ஆனிச்சு, பூஸ்ட் ஆகி கட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வோல்டேஜ் பூஸ்ட் ஆகுது, டிசி வோல்டேஜ் பூஸ்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். இது டிசி வோல்டேஜ், இங்கேயும் தெரியாது, நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு தான் செக் பண்ணோம். கொஞ்சம் நேரம் தான் அது காட்டும். டிசி வோல்டேஜும் பூஸ்ட் ஆகுது. ஓகேங்களா, அப்போ வேறு ஏதோ பிரச்சனை இருக்கா என்னென்னு பார்க்கணும். ஓகேங்களா, ஓகே, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ரியாக்டர் காயில் லைன் கழட்டி இருக்குது பாருங்கள். ஓகேவா, இந்த ரியாக்டர் காயில் லைன் பிரச்சனையாக இருந்தாலும் இந்த எரர் வரும். ஓகேங்களா, அப்போ இது ரியாக்டர் காயில் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. திருப்பி ஆன் பண்ணி பார்ப்போம். சில டைம் இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணாமல் கூட போட்டுருவோம், அப்போ எரர் வரும். நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிகிட்ருப்போம். இப்போ பாருங்கள், இப்போ எரர் வரல, ரிலே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. சின்ன ரிலே இப்போ பெரிய ரிலே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ வோல்டேஜ் செக் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் 311 வோல்ட் வந்துடுச்சு. ஓகேவா, இப்போ எரர் எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ நார்மல் பொசிஷன், ரெட் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, க்ரீன் லைட்டு பிளிங்க் ஆகுது. ஓகேங்களா, பெரிய ரிலே நல்லாயிருக்கு. இப்போ இன்டோர் ஆன் பண்ணோம், ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு தான் அவுடோர் ஆன் ஆகும். ஓகேங்களா, தேங்க்யூ. பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அவுடோரில் டிசி ஃபேன் மோட்ரு போடலை, அதனால் ஃபேன் மோட்ரு ஓடலை. கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டு இருக்குது, இன்டோர் ஃபேன் மோட்ரு ஓடுது, எல்லாமே ஓடுது. கொஞ்சம் நேரத்தில் எரர் வரும், ஃபேன் மோட்டருக்கான எரர் வரும். ஓகேங்களா, ஓகே, நான் போர்டு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த ரிலேனால தான் ப்ராப்ளம். ஓகேங்களா, கம்ப்ரஸர் அவுடோர் ஃபேன் மோட்ரு போடலனாலும் கொஞ்சம் நேரம் ஓடும் சில மாடல். ஓகேங்களா, எல்லா மாடலும் வந்து ஆஃப் உடனே இதாகிடும், ஓடவே ஓடாது அப்படின்னு கிடையாது. சில மாடல் அவுடோர் ஃபேன் மோட்ரு போடலன்னா அதோட ஃபீட்பேக் போய் அது சென்ஸ் பண்ணுற வரைக்கும் ஓடும் சில மாடல். ஓகேங்களா, சில மாடல் ஓவர் ஹீட் ஆகி ஆஃப் ஆகும், சில மாடல் வந்து இதாகும். ஓகேங்களா, ஓகேண்ணா, பக்காவாக இருக்குது. தேங்க்யூ.